நீங்க சாமி ஊர் ஜனம் சுத்தி இருந்தும் ரவுடிசம் இல்ல, பணத்தை மதிக்கல, நல்லவங்க தான் அம்புட்டு சுத்தம், ஒத்துக்கிறோம். எங்களை விட்டுருங்க, குறுக்கிடாதீங்க. எவன் தாலி அறுத்தாவது பொழைச்சுக்கிறோமே. ஏய், நீங்க பண்றது நான் ஒரு வார்த்தை சொன்னேன். கோலாவனுடைய கரியை குத்துற மாதிரி கொத்தி ரோட்டோரமாக வீசிட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும்? பார்த்துக்கோ. அடியே, இங்கே ஒன்றும் பண்ண மாட்டோம். உன் ஏரியாவுக்கு போ, கச்சேரியை அங்கேயே வைக்கிறோம். உங்க வீட்டு பிள்ளையா, மன்னிச்சிருங்க. தவறுதல் ஏதாவது நடந்துட்டா. அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு, தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. ரொம்ப ராஜா ராஜா தானே. என்னண்ணே? அது ராஜா சார்லாம் இல்லை, என்ன மனோஜ் கேன்னு ஒரு மியூசிக் டைரக்டர். யாரா இருந்தா நமக்கு என்ன? இப்போ வரைக்கும் சலிக்கல பாரு. என்னண்ணே? இவங்கெல்லாம் யாரு? எங்களை சுற்றி என்ன நடக்குது ஒரு புரியல. என்ன மாப்பிள்ள ஒரு வாட்டி பண்ணி காட்டுறா? சரிவா சரிவா பண்ணுறவா. பொண்ணு ஃபோட்டோன்னு காட்டுறாங்க வீட்டில். எனக்கு இவன் தான்டா வருது, அதான் சொல்லிடலான்னு. என்ன கருமாயில் வந்து ஹார்ட் பீட்டு தான் காதில் டம்மு டம்முங்குது. அவ்வளோதான் மச்சான். மச்சி, ஆ இந்த தடவை கேமரா மொபைல் கூட கிடையாதா? அதெல்லாம் கிடையாது, பண்ணு வச்சு பார்க்குறேன். இந்த உலகத்திலேயே கேமராவும் இல்லாமல் மொபைல்லையும் எடுக்காமல் ரேட்டிங் சொல்கிற முதல் ஆள் நீ தான். பரவாயில்ல மச்சான், பண்ணு மச்சான். போகலாமா? ரெடி, 1 2 3. இங்கே இருக்கிறவங்களாம் எப்படின்னா, கண்ணு முன்னாடி விஷயம் நடக்குது அப்படின்னா சுற்றியெல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பான். ஒரு சில பேர் கோவப்படுவான், ஒரு 1% தான் இறங்கி செய்வான். நம்மள மாதிரி டேரக்ட் எடுத்துக்குறா, கீ எடுத்துக்குறா, கீ எடுத்துக்குறா. ஏதாவது சொல்றா. சனிலியோன் வச்சு டேய் டேய், எனக்கு அம்மா அப்பா எல்லாமே என் அண்ணன் தான். அண்ணே வாடா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணே. வா உள்ள வா. கதை எழுதுன்னு தெரியலையே, இங்கே சொல்லு பார்ப்போம். அங்கிட்டு திரும்பி உட்காந்து சொல்லட்டுங்களா? அட இதில் என்னடா இருக்கு? சரி திரும்பி தான் சொல்லு. என்னண்ணே, ஏதோ யோசனையா இருக்க? இப்படி நான் உன்னைய பார்த்ததே இல்லையே. எல்லாம் தம்பியை பத்தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணனுக்கு என்னண்ணே ராஜா, அது சந்தோஷமா இருக்குண்ணே. இல்லடா, ஒரு காட்சி சொன்னான், அப்படியே தத்ரூபமாக கண்ணு முன்னாடி நிறுத்துறான்டா. வெறும் செவுத்தை பார்த்தே சொல்கிறான், முன்னனுபவம் கூட இல்லை. அசந்துட்டேன். அவனுக்கு எதுவுமே பண்ண முடியலடா, பேர் மட்டும்தான் இருக்கு. அப்பாரு கொடுத்தே வாழ்ந்தவருடா, யார்கிட்டையும். டேய் பார்த்துடா. ஸ்டோரி எழுதிட்டேன்டா. சூப்பர் மச்சான். நைட்டு திடீர்னு முழிப்பு வந்துச்சு மச்சி, ஒரு ஒன்லைன் தோணுச்சு. அதுக்கப்புறம் தூக்கமே வரல. ஃபுல் நைட்டே உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன். டைட்டில் அன்புள்ள அம்மாவுக்கு. ஸ்டோரி என்னன்னா, மச்சி, நீ ஸ்டோரி எப்படி சொல்லுங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். நெக்ஸ்ட் என்ன? இல்லை மச்சான், அண்ணனுக்கும் மாமாக்கும் ஒத்து வரனாலும் மாமா தான் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதான் அவர்கிட்டயே. கதை ரொம்ப அருமையாக இருக்குடா மாப்பிள்ள, கலக்கிட்டடா. உன் முதல் படத்தை சொந்த முயற்சியில் நீயா பண்ணு. மற்றவன் தெய்வம் எதிர்பார்க்காது. ஏன் இந்த மாமன் தெய்வம் கூட எதிர்பார்க்காது.
ஊர்க்காரங்க நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுவாங்க. மாமன் காசில் பொழைச்சிட்டேன். அந்த ஒரு சொல்லு என் மாப்பிள்ளைக்கு வேணாண்டா. ஒரு 2வது படத்துக்கு 25,000 நடா, 25 லட்சமே இந்த மாமன் தரேன்டா. என்ன மாமா? மாப்பிள்ள, முட்டி மோதி முதல் படி நீயாயிரு. அதில் ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அது கடைசி வரைக்கும் போகாது. மாமன் சொல்கிறது கசப்பாக தான் இருக்கும். ஃப்யூச்சரில் புரியும். மச்சிங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு தெரிஞ்ச லைனில் ஒரு 4 பேரை பிடிச்சி வச்சுருக்கேன் கதை சொல்கிறதுக்கு. நீங்கள் 2 பேர் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் யாராவது ஒருத்தரை கண்டிப்பாக கதை ஓகே பண்ண வச்சிடலாம். இப்படி தான் சார் கதை முடியுது. செம்மடா, கதை வேற லெவல். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இது எடுக்கிறதுனால என்னடா சாதிக்க போகிற? உன்ன மாதிரி 1000 பேர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், டைரக்டர் ஆகுறேன் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பாதி பேருக்கு சொட்டே விழுந்துருச்சு. உங்களை வளர்த்தாங்களே அம்மா அப்பா, அவங்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்கீங்களாடா? உங்கள் கனவு இதை பற்றியே யோசிச்சு உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்கீங்களாடா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், பேசாமல் என்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்துரு. மாதம் 7,000 ரூபா சம்பளம் தரேன். இப்படி தான் சார் கதை முடியுது. சாமி, உங்கள் கதை ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க. ஒவ்வொரு காட்சியும் அப்படியே மனசில் பதியுது. இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கலாம், நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். அந்த அளவுக்கு இல்லை, வியாபாரம் அந்த அளவுக்கு இல்லை. என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியல. ஆனால் உங்களோட ஆர்வம் இருக்கு பாருங்கள், இது உங்களை எங்கேயோ மேலே கொண்டு போகும். இந்த நெருப்பு தான் வேணும் ஒரு ஆளுக்கிட்ட, அது உங்ககிட்ட நிறைய இருக்குது. இதை வச்சு நீங்கள் கொண்டு போகணும். எவ்வளோ சொல்கிறீங்க பட்ஜெட்டு? 25,000 சார். 25. 25ல் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடியா இருக்குது இதில். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டோட தம்பி ஒருத்தர் தான் பண்ணுறாப்புல, அதை வச்சு தெரியும். 25ல் நீங்கள் சொல்கிறபடி இதில் கண்டிப்பாக இருக்காது. இதை நான் உங்ககிட்ட சொல்லலாமான்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு சொல்கிறேன். ரெக்கார்டிங் தேட்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2,000க்கு மேலே காசு வாங்குவாங்க. பார்க்க போனால் வராதுங்களே, இடிக்குமே. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஃப்ரெண்டோட தம்பி ஒருத்தர் சொன்னான்ல, ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் சொல்லுவாங்க. இந்த குறும்படம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, வந்து நிறைய முயற்சிச்சுட்ருக்காரு. அவரோட படம் கூட 2 படம் குறும்படம் அந்த மாதிரிலாம். அவரை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். கான்டாக்ட் கார்டு கொடுக்குறேன், அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர் மூலியமாக கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு உதவி கிடைக்கும். என்னால் இப்போ உதவி பண்ண முடியல, நன்றி. அண்ணே, இங்கே ஒரு 3 பேர் நிற்கிறாங்க. ஒரு நிமிஷம். ஜி, அந்த ஷார்ட் ஃபிலிம். ஆமாம் ஆமாம். அண்ணே, அவங்க தானே, பார்த்துட்டேன். ஜி, ஹலோ. ஹாய் ஜி. ஹாய். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்களா? ப்ரொடியூசரே கிடச்சிருக்க மாட்டாங்களே. போன இடத்துலலாம் பல்ப் வாங்கியிருப்பீங்க. நம்மளும் உங்களை மாதிரி தான் ஜி, ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பணம்லாம் இல்லை. பட் விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நண்பா. தயவு செஞ்சு படம் எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டு சொல்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான்னு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போட்டுறாதீங்க. அதில் போட்டிங்கன்னா நீங்கள் ஃபேமஸ் ஆயிருன்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸில் நம்மளோட படத்தை போட்டால் மட்டும்தான் நமக்கு அதுக்கான ரெக்கக்னைசேஷன்ஸ் கிடைக்கும். இந்த ஃபெஸ்டிவல்ஸில் பாலா, அமீர், இந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸ் வருவாங்க. அவங்க கண்ணில் பட்டால் மட்டும்தான் நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் வாழ்க்கை இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி ஈவெண்ட் நடத்துகிறவங்க கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் லிங்கில் இருக்கான். அந்த ஈவெண்ட் நடக்கிறப்ப கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் நம்பர் பேமெண்ட் கொடுத்துட்டு. ஓகேவா? ஓகே. முதல்ல நீலாம் யாரு, எங்கேருந்து வந்திருக்கீங்க? 1 ரூபா 2 ரூபா இல்லை, 25,000 ரூபா கேட்குறீங்க. ஏன் தம்பி, யாரோ ஒருத்தன் வந்து கதை சொல்லி ஒரு 25,000 ரூபா காசு கேட்குறான்னு வச்சுக்கங்க, இல்லை ஒரு பேச்சுக்கு கேட்குறான்னு வச்சுக்கங்க, நீ கொடுப்பீங்களா? அந்த காசை கொடுத்து எந்த காலத்தில் நடக்கிறது? மண்டையும் ஆளையும் பாரு, இப்படியே கிளம்பிடுறது, படம் எடுக்கிறேன்னு.
ஏன்பா நீ எல்லாம் தாடி வச்சாலும் என்ன பெரிய டேரக்டரா? ஆ, என்னோட நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறேன், இனிமேட்டு இந்த மாதிரி பேச்சை பேசிக்கிட்டு என் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துடாதீங்க, ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து எந்திச்சு வெளியே போயிருங்க. என்னால் தாங்கிக்க முடியல. விட்றா பார்த்துக்கலாம். ஹே, இதுக்கு தான் அப்போ அவெல்லாம் கூட்டு வரலாம் அப்படின்ட்டு. நேரம் அவங்களா இருந்தால் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்க மண்ணு மாதிரி உட்காந்துருக்க. எனக்கு அடிக்க தெரியாதா? நம்ம லைனில் பொறுமாடா முக்கியம். ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். ஆஹா நீதானே எந்தன் பொன் வசந்தம். புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். உன் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம். உன் சொர்க்கம் ஹே அழகேறும் கண்ணுதானே. சத்தியமா புரியலடா அப்பதாமான எனக்கு இருக்குன்றது. ஏய், நீ பேசு, என்ன சொல்லணுமோ நான் அவன்கிட்ட சொல்கிறேன். நீ என்ன சொன்ன? நாலு வார்த்தை இப்படிதான் பட முடியும், இப்படிதான் பட முடியும். என்ன ஆச்சு? நமக்குலாம் பிடிச்ச விஷயம் என்னடா? டேரக்டர் தானடா பிடிச்ச விஷயம், படம் தானடா பிடிச்ச விஷயம். நீ டேரக்டர் ஆன தானடா இவ்வளோ கஷ்டப்பட்டான். எத்தனை வருஷம் வச்சு, எத்தனை வருஷம் இப்படியே ஓடிட்டே இருக்கிறது. கனவே படம் தானடா. சொல்ற என்னன்னு வச்சுக்கோங்க, பேசாம கிளம்பி கூட பார்க்கும் போ. இங்கெல்லாம் இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது மச்சி, போயிட்டே இரு. நம்ம எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு சிரிக்கிறான் பாரு. ஃபஸ்ட்டு கிளாப் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நடிப்பே தெரியுதா இங்கே போய் நடிப்பு சொல்லி தரணும். ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஓடணும். ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சாதான் அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த டைரக்டருக்கும் நம்ம தெரியும், ஹீரோக்கும் நம்ம தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல போய் உக்காந்தாதான் இடத்துக்கும் மரியாதை, நமக்கும் மரியாதை. டக்குன்னு போய் உக்காந்தோம்னா ஒரு சில பேர் நிற்க மாட்டாங்க. தெரிஞ்ச அண்ணன் துபாயிலேருந்து வந்திருக்காரு. இருக்கிற பிரச்சனையில இவன் வேற. யார் எங்க வந்தா எங்களுக்கு என்னடா? என்னண்ணே உங்களுக்காக தான் பேசினேன் அவர்கிட்ட. கேமராலாம் வாங்கிட்டு வந்திருக்காருண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் செய்வாரடா. கண்டிப்பாக செய்வார்ண்ணே, ரொம்ப தெரிஞ்சவர்ண்ணே. அண்ணா வாடா. ஷார்ட் ஃபிலிம் பற்றி சொல்லியிருந்தேண்ணே. அண்ணனுங்க வந்திருக்காங்கண்ணே. அண்ணா வாங்கணும்ல? வாங்கண்ணா, உள்ள வாங்கண்ணா. வாங்க, உட்காருங்கண்ணா, உட்காருங்க, வாங்க. தம்பி, ரூம் அலமாரியில் தான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி குறும்படம் எடுக்கிறதா சொல்லி தம்பி சொன்னா. அப்படி நமக்கு ஊர்லேருந்து வரும்போது பசங்கள்லாம் சேர்ந்து என்ன ஏதாச்சும் வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன வாங்குறதுன்னு தெரில. சரி நம்ம ஒரு கேமரா வாங்குவோமே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நன்றிம்மா. நன்றியெல்லாம் இருக்கட்டும்ண்ணே, எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கோங்க, உங்கள் சௌகரியம் போல் கொடுங்க. ஒன்றே ஒன்று, கஷ்டப்பட்டு உழைச்ச காசு, அதனால் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போது குறும்படம் அடுத்து பெரிய திரையில் தான் பார்க்கணும். வாழ்த்துக்கள். என்ன சீன்ஸ் ரெஹர்சல் பண்ணலாம் வர சொன்னேன், ஒருத்தனையும் காணா.
பசங்க 3 பேரோடதுமே நாட் ரீச்சபிள் இருக்குது. இத்தனை வருஷத்தில் இப்படி நடந்ததில்லையே. ஆச்சி, இந்த சுச்சுவேஷனை பார்த்தா மிஸ்கின் பண்ண சீன் ஞாபகம் வரல? ராஜா, எந்த ஊரா ராஜா நீங்களாம்? யாரை தூக்கிறீங்கன்னே தெரியாமல் தூக்கிருக்கீங்க. என்ன கருமத்தை மூஞ்சில் அடிச்சாங்கன்னே தெரில. பிளிக்குது. உங்களை யார் ராஜா தூக்கிட்டு வர சொன்னாங்க? ஒரே ஒரு ஃபோனை போட்டு அவங்களுக்கு வர சொல்ல. அவனை யாருன்னு பார்க்க தான் இங்கே வெயிட்டிங். மாப்பிள்ளைங்களா, தூக்கி 1 மணி நேரம் ஆச்சு. நம்ம மேலே எதுவும் இன்னும் கையை வைக்கல. எதுவும் பிளானிங் எதுவும் போடுறாங்களா? ஆச்சி, அவனும் ஒரு படம் பார்க்கல. அதில் அப்படி தான் 1 மணி நேரம் உட்கார வச்சு போட்டு தள்ளிடுவாங்க. செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. வாழ்க்கையில் மறக்கவே முடியாத தருணத்தை கொடுத்த ஒருத்தன், சாவுற வரைக்கும் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நினச்ச ஒருத்தன் என் கண்ணு முன்னாடி நிற்கிறப்ப இந்த தருணம். சார், இப்படி தான் சார் இந்த கதை முடியுது. உண்மையாக சொல்லணும்னா கதை ரொம்ப மொக்கையாக இருக்குது. நீங்கள் கதை சொல்ல வந்தோன்னே நான் கூட நினச்சேன், அது யார், சிவகார்த்திகேயனா, அது மாதிரி ஒரு காமெடி படம் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். வேறு யார், சிங்கமா, சூர்யா, அது மாதிரி கதை விறுவிறுன்னு போகிற மாதிரி சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். யார் இந்த காலத்தில் அம்மா அழுகாச்சின்னு இதெல்லாம் ரசிக்க மாட்டாங்க. நம்ம தொழிலில் நிறைய பசங்க குறும்படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளும் ஒரு கெத்தா ஒரு குறும்படம் எடுத்துடலான்னு பார்த்தேன். கதை ஒன்றும் சிறப்பாலாம் இல்லை. மக்கையா இருக்கா? இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்கிட்ட சொன்னேன். கதை ஆரம்பிக்கும்போது அவங்க முகம் எப்படி இருக்கோ, முடிக்கும்போது அவங்க கண்ணில் கண்ணீரை பார்த்துருக்கேன். நடக்குமா நடக்காது சார். ஃப்யூச்சரில் நான் டைரக்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் டைரக்ட் பண்ணுற மொதல் படம் இதுவாக தான் இருக்கும். கண்டிப்பாக அவார்டு வாங்கும். அதுக்கு நானே பண்ணுறது. நீங்கள் ஒரு சீன் சொல்லுங்கள் சார். ஒரே ஒரு சீன். நீங்கள் சொல்கிற சீனை என் காது கேட்டிருக்கக்கூடாது, என் கண்ணு பார்த்துருக்கக்கூடாது. ஒரே ஒரு சீன். தம்பியா, அது என் வேலை கிடையாது. நிலந்தா வீட்டுக்கு ஒழுங்காக போகணுமா என்ன? படம் மொக்கையாக இருக்குன்னீங்க, சரி. அப்புறம் அம்மா சென்டிமெண்ட்டு, அழுகாச்சி சென்டிமெண்ட்டு, இதெல்லாம் எவன் பார்ப்பான்னா சரி. அது என்ன வீட்டுக்கு ஒழுங்காக போவியா மாட்டியான்னா? ஓ, இதில் சத்தாப்பு பார்வை வேற. யோ, அவங்க அண்ணன் யாருன்னு தெரியும்ல? இந்த ஏரியா இல்லை, இன்னும் 5 ஏரியா வந்தாலும் நாங்கள் கட்டுவோம். ஏய் மாப்பிள்ள, நெஞ்சோடா. ஒரே ஒரு சீன். நான் தலைவரே, நீ பாட்டுக்கு சிசிடிவி இமேஜ் அமுச்சு விட்ட பசங்க வேணும்னு. எவ்வளோ சிரமப்படுச்சு தெரியுமா? என்ன தம்பியா, என்கிட்ட கதை சொல்ல வந்து என்ன ஒரு 1.5 வருஷம் இருக்குமா? ஆனால் உங்களை 4-5 மாதமாக தேடிட்டு இருக்கேன். அது லைஃபு அது பாட்டில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சிறுக்குன்னு யாரோ வந்து கதை சொன்னாங்க, மூளை சுற்றிட்டு போயிட்டாங்க. சும்மா விட்டுற முடியுமா? இந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கேட்டீங்க? அதெல்லாம் எதுவும் வேணாண்ணே. எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிரும். நான் பசங்களை கூப்பிட்டு கிளம்புறேன். சொல்கிறா. 25,000. 25,000?
அதை விட 3 மடங்கு நான் தரேன். பா ஒத்துக்கிறேன்ப்பா. யாரும் ஒரு சீனை சொல்லிட முடியாது, எவன் நினச்சாலும் ஒரு கதை எழுதிட முடியாது. நானும் ஒரு 3 நாளாக யோசித்து ஒரு கதையை என் பொண்டாடிட்ட சொன்னேன். ஆனால் அவள் சொன்னா 2 வருஷத்துக்கு மேலே அந்த படத்தை பார்த்துட்டேன். தம்பியா, அது ஏதோ ஒரு விழா சொன்னீங்களே, என்ன விழா? குறும்பட விழா. அங்கே கூட இந்த டைரக்டர் பாலா இவங்கெல்லாம் வருவாங்கன்னு சொன்னீங்களே, அங்கே போடு, நிறையா அவார்டு வாங்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கியா நீங்களாம் பெரிய ஆளாக வருவீங்கன்னு? அப்போ நான் என் பசங்கள்ட்டெல்லாம் சொல்லணும்ல, கெத்தா டவுலத்தா இவங்களுக்கெல்லாம் முதல் போட்டது நான் தான் சொல்லணும்ல. உங்களாம் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணியா? என்ன ஜி, டேக் ஓகே ஜி. ஃப்யூச்சரில் நான் ஒரு டேரக்டர் ஆகணும்னு தெரியாது, இப்போ எடுத்துகிட்ருக்கோமே இந்த குறும்படத்தை கூட ஒழுங்காக எடுப்போமான்னு தெரியாது. ஆனால் பல வருஷ கனவுங்க அந்த முதல் முறையாக காட்சிப்படுத்தி பார்க்க போகிறோம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு நல்ல குறும்படம் எடுப்போம். சந்தோஷமா இருக்கு. அதுக்கு என்னங்க? அதுக்கு என்னென்ன இது ரத்தாப்பு பாரு வேற. அவங்க அண்ணா யாருன்னு தெரியுங்களா? நீ என்ன சொல்லிருக்கா? நீ ஊமை. எத்தனை நாள் வேணாலும் பொறுமையா வச்சு செஞ்சிருங்க. கன்னியூ 2 1 டேக். சாப்பிட்டியா? அதுக்கு நானே பண்றது. காசு கொடுங்க.